Taste the Daily. தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க நிறுவன தலைவர் ஐயாக்கண்ணு விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து மனு அளித்தார். தென்காசி பகுதியில் உள்ள விளைநிலங்களில் வனவிலங்குகள் புகுந்து பயிர்களை அழிப்பதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க நிறுவன தலைவர் ஐயாக்கண்ணு மனு அளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடமையை செய்ய தவறிய அரசு அதிகாரிகளை கண்டித்து அரசு துறை அலுவலகங்களுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். அரசாங்க வாய்க்கால்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, தூர்வார மாட்டேங்கிறாங்க. அதை தூர்வார கொடுக்கலன்னா அதிகாரிகள் இப்போ எதுக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க? அவங்களுடைய கடமையை செய்யணும் தான் தர்றாங்க. கடமையை செய்ய மறுக்கின்ற அதிகாரிகளை நாங்கள் அடுத்தது அந்த ஆஃபீஸெல்லாம் பூட்ட போகிறோம். மேலும் இனி எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒன்றும் உதவி பண்ணலாம், உனக்கு எதுக்கு ஆஃபீஸு, உனக்கு எது சம்பளம், எனக்கு எதுக்கு அப்படின்னு பூட்டு போட போராட்டத்தை ஒன்று சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸ்டாலின் ஐயாவும் எலெக்ஷனில் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு 2500 தருவேன்னாரு, கொடுக்கல. அதே போல் கரும்புக்கு 4000 தரேனாரு, அதுவும் கொடுக்கல. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஊராட்சியில் குப்பைகள் தேக்கமடைந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே டன் கணக்கில் குப்பைகள் தேக்கமடைந்து முறையாக அகற்றப்படாமல் உள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் விரைவில் இவ்விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை பிபி குளம் முல்லைநகர் மக்கள் தீய சக்தி திமுக சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி பட்டா வழங்க கோரி நேற்று இரவு முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிபி குளம் கண்மாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் முல்லைநகர் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளை அகற்றுவதற்கு நீர்வளத்துறை சார்பில் வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் 60 ஆண்டுகளாக வசித்து வந்த வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிப்படி தங்களுக்கு பட்டா வழங்க கோரியும் நேற்று இரவு முதல் வீடுகளை விட்டு வெளியேறாமல் வீட்டு வாசல்களில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். குடிநீர், வீட்டு வரி, பாதாள சாக்கடை வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் வசூலிக்கப்படுவதாக கூறிய பொதுமக்கள் பட்டா வாங்கி தருவதாக கூறி வாக்குறுதி அளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதியை கண்டித்தும் பொய் வாக்குறுதி புகழ் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தள்ளுவண்டி கடையில் பொதுமக்கள் உணவருந்தும் போது கடையை அகற்ற கோரும் விவகாரத்தில் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் கடை உரிமையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காட்பாடி 1வது பிரதான சாலையில் திமுக எம்பி மகனின் பள்ளிக்கு எதிரே தள்ளுவண்டி கடைகள் உள்ளது. இதனை அகற்ற கோரி திமுக எம்பி மகன் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் மாநகராட்சி ஊழியர்கள் கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தள்ளுவண்டி கடைக்காரர் ஒருவர் தான் ஒரு திமுக காரன், எம்பிக்கு போன் செய்யட்டுமா என்று கூறி மாநகராட்சி ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் என்ன செய்வதென புரியாமல் செய்வதறியாது மாநகராட்சி ஊழியர்கள் விழி பிதுங்கி நின்றனர். கட்சி நிர்வாகிகளை கடை வைக்க அனுமதித்துவிட்டு தனது அதிகார பலத்தால் அதே கடையை சுயநலத்துக்காக அகற்ற நினைக்கும் விடியல் அரசின் சூழ்ச்சி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் கட்சிக்காரங்க சார், ஃபேமிலி சார். 1 மணி நேரம் டைம் கொடுங்க சார். 1 மணி நேரத்தில் எடுக்கலாம், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. சாப்பிட்றது சார் இது ஸ்டிக் போட்டு போறீங்களா? ஸ்டிக் போட்டு போறீங்களா? ஸ்டிக் போட்டு போங்க நீங்க சார். இது லஞ்சு சார். இது நீங்கள் மற்ற நிறைய இருந்தால் நான் எடுத்துறேன். ஹாஃப் அன் அவர் லஞ்ச் கட்சிக்கு அவசரம், அரசாங்கத்துக்கு அவசரம். நீங்க பண்றது தவறா பண்றீங்க. நீங்க ஹாஃப் அன் அவர் டைம் பண்ணுவீங்க. மதுரை மாவட்டம் வைகை வடகரை சாலையில் பாதாள சாக்கடை பள்ளம் சரியாக மூடப்படாததால் அரசு பேருந்தின் பின் சக்கரம் பள்ளத்தில் சிக்கியது. தேனியில் இருந்து தேவக்கோட்டை நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து ராமராயர் மண்டபம் சவுதி பகுதியில் சென்றபொழுது பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி கொண்டது. மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளத்தை முறையாக மூடாததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறும் அப்பகுதியினர் பருவமழை துவங்க உள்ள நிலையில் இனியாவது சாலைகளில் உள்ள பள்ளங்களை முறையாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாநகராட்சி மாரிக்குளம் பகுதியில் உள்ள மின் மயானம் வருட கணக்கில் செயல்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த மின் மயானம் கடந்த 2022ஆம் ஆண்டு
பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் 1 மாதம் மட்டுமே முறையாக இயங்கியது. அதன் பிறகு இயந்திரங்கள் பழுதடைந்த நிலையில் இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் அதை சரி செய்யாமல் உள்ளது. அதேபோல் நஞ்சிக்கோட்டை பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறை 6 மாத காலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கிறது. இது குறித்து பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் விரைவில் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அது செயல்பாட்டுக்கு வந்தது. செயல்பாட்டுக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை. அதில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் பழுதாகி அது பாழா போய் கிடக்கு. மாநகராட்சிகிட்ட பல தடவை எடுத்து சொல்லியும் இது வரைக்கும் அதை பழுதடைந்த இயந்திரத்தை மாற்றி புதுசாக இயக்கிறதுக்கு உண்டான வழி இல்லாமல் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா அது விரயமாகி அப்படியே நினைவு சின்னமாக இருக்குது.